அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அபி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராகவ் வந்துட்டு அப்படியே லேப்டாப்ப பார்த்துட்டே இருக்காரு. அங்கருந்து ஒருத்தவங்க வராங்க. வரும்போது அபி அப்படியே பார்க்குறாங்க. யாரு இவங்க? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ! இதுக்கு முன்னாடி ராகவ் கூட ஷூட்டிங்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனாங்களே! அவங்க தானே இவங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஒரு வேளை ராகவ டென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாரி டென்ஷனா அப்படியே யோசிச்சுட்டு பின்னாடியே வராங்க. அங்கேயே நின்னுட்டே இருக்காங்க. எதுக்காக நாம டென்ஷனா இங்க யோசிக்கணும்? அவரோட ஆஃபீஸ் ரூம்லயே போய் பார்க்கலாம். ஓரமா நின்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்து அப்படியே ஓரமா நிக்கிறாங்க. நின்ன உடனே உள்ள வராங்க நியூலா. வந்தோனே வாங்க வாங்க அப்படின்னு ராகவ கூப்பிடுறாரு. உள்ள உட்கார வைக்கிறாரு. இங்க பாருங்க என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் தெரியாம சண்டை போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நியூலா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அபி அப்படியே வெளிய நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாரி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரிய மாட்டுதே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம், இந்த பக்கம் நடந்து அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டே இருக்காரு. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்தோனே, ஏன் அபி வெளிய நின்னுட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே! உள்ள கூட வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஓ! நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அபிக்கு ஒரு மாரி பொறாமையா இருக்கா? அபி, இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூலா பக்கத்துல போறாரு. போயிட்டு அப்படியே கைய பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. பார்க்கும்போது அபிக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. அப்படியே கோவமா வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. எதுக்கு இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. நான் பண்ணது தப்பு. மறுபடியும் நீங்க எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு ராகவ் சொல்றாரு. இல்ல எத்தன வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் 2 பேருமே சேர்ந்து நெறைய கதை பேசிட்டே இருக்காங்க. என்னதான் பேசுவாங்க? இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. எப்படி இப்போ உள்ள போறது? கண்டிப்பா உள்ள போய் தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வாசல்லயே நிக்கிறாங்க. ராகவ் ஃபோன் பண்றாரு. செந்தில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இங்க பாருங்க காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து காஃபி கொண்டுட்டு வராரு. வந்த உடனே அப்படியே டோர ஓப்பன் பண்றாரு. நில்லுங்க, நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அபி சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இந்த காஃபிய நான் எடுத்துட்டு போய் குடுக்குறேன். நீங்க போங்க அப்படின்னு அபி சொல்றாங்க. சரிங்கம்மா இந்தாங்க அப்படின்னு செந்தில் குடுக்குறாரு. குடுத்துட்டு அவர் போறாரு. காஃபி எடுத்துட்டு அப்படியே அபி உள்ள வராங்க. பார்த்தோனே ராகவ் கேட்குறாரு. "என்ன நீ காஃபி எடுத்துட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா? ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "இந்தாங்க எடுத்துக்கங்க காஃபி." அப்படின்னு சொல்லிட்டு நியூலா கிட்ட குடுக்குறாங்க. அவங்க பார்த்தோனே, "அபி நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஆட் எல்லாமே நான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க நியூலா. அத கேட்டோனே அப்படியே பார்க்குறாங்க அபி. எதுவுமே பேசவே இல்ல. டீய குடிச்சிட்டோனே, "சரி நான் போயிட்டு வரேன். இங்க பாரு ராகவ், நான் எதுக்காக இங்க வந்தேன் தெரியும்ல? கண்டிப்பா நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடணும்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே அபிக்கு கோவமா வருது. "இங்க பாருங்க, அவரு டின்னருக்குலாம் வரமாட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ராகவ பார்க்குறாரு. எவ்ளோ பொறாம இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலயே நினைக்கிறாரு. "ஏன் ஏன் ராகவ் நீங்க வரமாட்டீங்களா?" அப்படின்னு நியூலா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. அங்க வீட்ல பாட்டி இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆவாங்க. அதெல்லாம் அவரால வர முடியாது. நீங்க வேணா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. மதியம் வாங்க. நான் நல்லா சமைச்சு போடுறேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஓகே ராகவ், ஓகே. பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நியூலா அங்கருந்து போறாங்க. "ஏய் அபி, எதுக்காக இப்படி பண்ண? நான் அங்க டின்னர் போயிருப்பேன்ல. எதுக்காக போகக்கூடாதுன்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. பாட்டி என்ன சொல்லுவாங்க? பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வரும். அதனால தான் நான் போக வேணான்னு சொன்னேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "நல்லா உண்மைய சொல்லு. பாட்டிக்கு பிடிக்கலையா? இல்ல உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஆ பாட்டிக்கு தான் பிடிக்கல." "ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்ன. என்ன? எது?" அப்படின்னு கேட்குறாரு. அத கேட்டோனே அப்படியே அபி யோசிக்கிறாங்க. "நானா? ஒண்ணும் இல்ல. இங்க ஸ்டாப்லர் வந்து அங்க இல்ல. அத எடுக்க தான் வந்தேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே அங்கருந்து போறாங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ். "எவ்ளோ பாசம்டி என் மேல நீ வச்சிருக்க. எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க அபியோட ஃபோட்டோ இருக்கு. அத பார்க்குறாரு. பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு. நான் தான்டி இவனுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு. அங்கருந்து அப்படியே போறாங்க. போம்போது யோசிக்கிறாங்க. என்ன இவங்க பார்ட்டிக்குலாம் கூப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் இவரு போக்கூடாது. கண்டிப்பா போக விடவே மாட்டேன். அதுவும் வேற டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷனா அங்கருந்து போறாங்க. ராகவ் ஒரு மாரி அப்படியே சாங்ஸ்லாம் அப்படியே யோசிச்சுட்டு, சந்தோஷமா அப்பிய பத்தி நெனச்சிட்டுருக்காரு. "நீ தாண்டி எனக்கு எல்லாமே! என் மனசுல யாருமே இடம் பிடிக்க முடியாது. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. இது ஏன் அபி உனக்கு தெரியவே மாட்டுது? என் கூட பேசக்கூட கூடாதுன்னு இவ்ளோ ஒரு பொறாம இருக்கு உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே பயங்கரமா சந்தோஷத்தோட அந்த ஃபோட்டோவ பார்த்து ரசிக்கிறாரு. "எவ்ளோ அழகா இருக்க நீ! உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால தான் என்னோட ஆஃபீஸ் ரூம்ல உன்னோட ஃபோட்டோவ நான் மாட்டி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டுருக்காரு. அபி அப்படியே போறாங்க. போனோனே
அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இனிமே இவர் கூட யாரும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக பேசுறாங்க? ஆமா, அவங்க 2 பேரும் பேசும்போது எனக்கே ஒரு மாரி டென்ஷனா இருக்கு. அப்படியே கோவமா வருது. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. முரளி டென்ஷனா நின்னுட்டு இருக்காரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, எனக்கு வர கோவத்த தாங்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி சுத்தி மச்சான், மச்சான், மச்சான்னு கூப்பிட்டு என்ன கடுப்பேத்திட்டு இருக்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, உண்மையா அந்த பொண்ண நீ பார்த்துருக்கியா எங்கேயாவது? அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்களும் சேர்ந்து என்கிட்ட சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படிலாம் பண்றவன் கிடையாது அத்தை. ஏன்? நீ அஞ்சலி கூட சேர்ந்து வாழலையா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. நான் அஞ்சலிக்கு மட்டும் தான் துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க உலக அழகியே கூட்டிட்டு வந்து என்கிட்ட நிக்க வச்சா கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. அத்தை, உண்மையாவே நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி, யார் அந்த பொண்ண இங்க அனுப்பியிருப்பா? அத கண்டுபிடிச்சியா? அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா சொல்றாரு. சரி, இப்ப என்ன பண்றது? எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்றாங்க. பார்க்குறேன் அத்த, பார்க்குறேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பேசிட்டே இருக்காரு. அதுக்குள்ள மச்சான், மச்சான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே வராங்க. ஐய்யய்யோ! இந்த பொண்ணு இங்க வந்துடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் அப்படியே பார்க்குறாரு. என்ன மச்சான், என்ன மச்சான் இங்க இருக்க நீ? அதுவும் நைட்டு எவ்ளோ நேரம் ஆகுது. இன்னும் கூட நீ தூங்காம இருந்தா என்ன ஆகும் உடம்பு? போய் ஃபர்ஸ்ட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்றாங்க. நான் போறேன். கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு நான் போறேன். நீ போ அப்படின்னு சொல்றாரு. என்ன மச்சான், நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட நீங்க கேட்கவே மாட்றீங்க. என்ன எப்படிலாம் பார்த்தீங்க தெரியுமா? என் மேல நீங்க எவ்ளோ பாசம் காட்டுனீங்க தெரியுமா? இப்படி என்ன திட்டுறீங்களே, என்னால தாங்கவே முடியல தெரியுமா? நீங்க அன்ப காட்டி மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்க திட்டிலாம் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே முரளிக்கு கடுப்பாகுது. சரி நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஐய்யயோ! மச்சான், அதெல்லாம் முடியாது. நீங்க வந்து தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாரி கோவப்படுறாரு. அப்படியே அழறாங்க. பயங்கரமா அழறாங்க. "ஐய்யய்யோ! நீ அழாதம்மா! நீ கத்தாத! தயவு செய்து கத்தாத! வாய மூடு, வாய மூடு" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க மச்சான், நீங்க உள்ள போனா தான் நான் கம்முனு இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இரும்மா, இரு, நான் உள்ள போயிடுறேன். நீ அழாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. போகும்போது அப்படியே தடுக்கி விழுற மாரி போறாரு. "ஐய்யய்யோ! மச்சான், பார்த்து மச்சான்" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து அப்படியே முரளி உள்ள போறாரு. ஐயோ கடவுளே! இவ என்ன இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சுந்தரியும் போறாங்க. நான் கண்டிப்பா உன் வாயிலேருந்து உண்மை வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அங்கே முரளி எல்லாருமே இருக்காங்க. முரளி எங்கே வெளியே போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க. வந்த உடனே மச்சான், மச்சான், இங்கே பாருங்க மச்சான், எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப உடம்பு முடியல, என்ன நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே முரளிக்கு கோவமா வருது. இங்க பாரு, எனக்கு நெறைய வேலை இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் உன்ன என்னால கூட்டிட்டு போ முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. பாட்டி, ஆகாஷோட அப்பா, ஆகாஷ், அபி, ராகவ் எல்லாருமே இருக்காங்க. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்னால தாங்கவே முடியல தெரியுமா? எவ்ளோ அன்பு வச்சிருந்தீங்க, எவ்ளோ பாசம் வச்சிருந்தீங்க. எனக்கு உடம்பு சரியில்ல அப்படியே பதறுவீங்க. இப்ப என்ன இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கத்துறாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது. அப்படியே கையில அந்த பேக்க தூக்கி அப்படியே கீழ போட்டாரு. போட்டு அப்படியே கத்துறாரு. "இங்க பாரு, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பாட்டி எல்லாருமே, இல்ல, இல்ல தெரியாம சொல்லிட்டேன். ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே அந்த பேச்ச அப்படியே மாத்தி பேசுறாரு. "இங்க பாரு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு. "என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. ஐயோ கடவுளே! தெரியாம வேற வார்த்தைய விட்டுட்டோமே! இப்ப எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போணும் அப்படின்னு முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நினைச்சிட்டு சரி வா, உன்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போறாங்க. அப்போ ஆகாஷோட அப்பா சொல்றாரு, அம்மா எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கா மாதிரி இருக்கு. இவரு அடிக்கடிக்க வெளியூர் வேலை, வெளியூர் வேலைன்னு போனாரு. ஒரு வேளை இந்த பொண்ணோட அவரு பழகியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு. அத கேட்டோனே அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் இவன் மேல டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இவன் சீக்கிரமாவே உண்மைய சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் எதுவுமே தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போறாங்க. அப்ப சுந்தரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நம்ப வீட்டு மாப்பிள்ளைய நாமளே சந்தேகப்படலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "அதுக்காக சொல்லல சுந்தரி. இவரு அடிக்கடிக்க வெளியூர் வேலைன்னு போனார்ல, அதான் ஒரு டவுட் வந்தது. அது மட்டும் இல்ல. அவரு பேசும்போது நீ கவனிச்சியா? எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னாரு.
அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வேற அப்பப்போ என்ன என்ன பேசுகிறேனே தெரியாமல் ஏதாவது உளறி வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கடுப்பாகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஆகாஷோட அப்பா அப்படியே போகிறாரு. இவன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. இவன் வாய் தான் இவனுக்கு யமனே. இப்போ பார் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டான். ஐயோ எல்லாரும் ஒரு செகண்ட் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பயங்கரமாக டென்ஷனோட போகிறாங்க. முரளி யோசிக்கிறாரு. என்ன இப்படி வார்த்தையை விட்டுட்டுமே எல்லாருமே ஒரு செகண்ட் நம்மளை பார்த்தாங்களே, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டேனே, எல்லாத்துக்குமே காரணமே இதுதான். இந்த பொம்பளை தான் என்னை மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு என்னை இப்படி டென்ஷன் ஆக்கி என் வாயிலேருந்து வார்த்தையை வர வச்சிருச்சு. ஆனால் எல்லாருமே பார்த்தாங்க, எதுவும் யோசிக்கலை, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே முரளி டென்ஷனாக போகிறாரு. அப்படி மச்சான் என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ எங்கே சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். தயவு செய்து என்னை நீ டென்ஷன் மட்டும் பண்ணாத. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க, என்ன டென்ஷன் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் உங்களை என்ன மச்சான் பண்ணுறேன். இந்த பற்றியா இந்த மச்சான் மச்சான்னு மட்டும் கூப்பிடாத, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க, என் கூட இருக்கும்போது இங்கே எவ்வளோ பாசமாக இருப்பீங்க தெரியுமா, என்கிட்ட மச்சான்னு கூப்பிடுன்னு சொன்னதே நீங்கள் தான், நீங்கள் சொல்லி கொடுத்ததை நீங்களே வேணான்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் அபிராக 2 பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண ஆள் தானே நீ, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சி என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கியா? இரு, கரெக்டாக ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும், உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் அனுப்புவேன், கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன். என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ண உனக்கு இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க பாட்டி. என்ன தான் இங்கே நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. மாப்பிள்ளையை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணு கூட வாழ்ந்தனது என்னென்னவோ சொல்லிகிட்ருக்கு, ஒன்றுமே புரியலையே. இவர் நல்லவரா கெட்டவரா, அஞ்சலி வர கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து ஆகாஷோட அப்பா வராரு. என்னம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா எதுவுமே எனக்கு புரியல, அந்த பொண்ணு வேற மச்சான் மச்சான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, அவர் அடிக்கடிக்கு வெளியூர் போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நல்லதே நினைப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. முரளி பயங்கர கோவமாக இருக்கார். அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு. எதுக்காக இவங்க என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடுறாங்க, ஒன்றுமே புரியலையே, என்னை போட்டு அப்படியே கடுப்பேத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, இதுக்கு யார் காரணமாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த அபிராக 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டு என்னை மாட்ட விடணும்னு சொல்லிட்டு தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி யோசிக்கிறாரு. சரி, இதுக்கும் மேலே நம்ம உண்மையை மறைக்க வேணாம், உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போயிட்டு அபியை கூப்பிடுறாரு. எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. பின்னாடியே ராகவும் வராரு. 2 பேருமே வரும்போது அனு ஆகாஷ் பார்க்குறாங்க, அவங்களும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து முரளிக்கிட்ட வராங்க. உடனே வாங்க போகலாம், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்கள் தானே அந்த சந்திராவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னை மச்சான் மச்சான்னு சொல்ல வச்சுருக்கீங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்னு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? இப்போ நானே உண்மையை சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ஞாபகம் மறதி இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபி ராகவ் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சொன்னேன்ல பார்த்தீங்களா, இவன் நல்லவன் கிடையாது, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏய் எதுக்குடா என்னை ஏமாற்றணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ராகவ் அப்படியே திட்டுறாரு. எதுக்குடா எங்கள் அக்காவை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷம் அடிக்க போகிறாரு. அடிக்காதீங்க அப்படின்னு அனு அப்படியே தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உண்மையை சொல்லிட்டேன்ல, என் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. என்ன இனிமேல் நேராகவே களத்தில் இறங்கலாம், சரியா? ஆமாம், நான் கெட்டவன் தான், நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான். உங்களால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஞாபகம் மறதிலாம் இல்லை, நான் பொய் தான் சொல்கிறேன். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல, என்னை பற்றின உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல, இதுக்கும் மேலே நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. என் மேலே அடிக்கிறது, இந்த கோவப்படுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ போராடினீங்க. அந்த சந்திராவை கூட்டிகிட்டு வந்து மச்சான் மச்சான்னு சொல்ல வச்சிங்க. இப்போ நான் தான் என் வாயால் உண்மையை சொல்லிட்டேன்ல, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு முரளி சொல்கிறாரு. டேய் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ திமுறா அவன் பேசிட்டு போகிறான்னு, அதுவும் உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறான், நம்மக்கிட்டே சொல்கிறான். ஆமாம் எனக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு இருக்குது, இவன் நேராகவே களத்தில் இறங்க சொல்லிட்டான்ல, இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு ஆகாஷ்.
இங்கே பாரு ஆகாஷ், கோவப்படாத. அவன் திமிர அவன் காமிச்சிட்டான். நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நாமளும் அவனை மாதிரி கோவப்படவே கூடாது, புரியுதா? ஏன்னா இது நம்ம அக்காவோட வாழ்க்கை. நம்ம அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே ராகவ் சொல்கிறார். அதை கேட்டோடனே அப்படியே கோவமாக வருது ஆகாஷுக்கு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு நம்மக்கிட்டே உண்மையை சொல்லுவான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அனு எல்லாருமே சொல்கிறாங்க, அவன் திமிர் பிடிச்சவன், அவன் இனிமேல் எல்லாத்தையும் நேராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோபமாக வருது அபிக்கு. கண்டிப்பாக இவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் நாசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அபி, கொஞ்சம் பொறுமையாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் பாட்டிக்கு அஞ்சலி அக்காவுக்கு யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க. போன உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அபி அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நம்மக்கிட்ட சவால் விடுவான். அதுவும் உங்களால் முடிஞ்சால் உண்மையை என்னோடய வாயிலேருந்து வர வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ திமிரு இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே டென்ஷனாக கத்துறாங்க. இங்கே பாரு அபி, இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகவே கூடாது, எல்லாமே நம்ம பொறுமையாக தான் இருந்து சாதிக்கணும், புரியுதா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னங்க என்ன பொறுமையாக இருந்து சாதிக்கணும்? இவ்வளோ நாள் அவனுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் எனக்கு சுயநினைவுலாம் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், ஞாபகம் மறதிலாம் இல்லைன்னு நம்மக்கிட்டேயும் அவன் சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறான். இப்போது நமக்கு அஞ்சலி அக்கா தான் முக்கியம். அஞ்சலி அக்காவை வச்சு தான் அவனும் இப்போ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இப்போ உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாகிடும். அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னால் தாங்கவே முடியலங்க, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. இனிமேல் இருக்கு அவனுக்கு, அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக பேசுகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அபி டென்ஷனான எந்த விஷயத்தையும் நம்ம நிரூபிக்க முடியாது. அவன் எல்லாமே இவ்வளோ தைரியமாக நம்மக்கிட்ட சொல்கிறான்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கான், சரியா? கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஐயோ முருகா, எதுக்காக முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க? அவன் என்னை ஏமாற்றணும்னு நினச்சான். அதுவும் என்கிட்டயே அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே சுயநினைவுலாம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான். ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அனு ஆகாஷ் 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அனுவும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாமே நேரில் பார்க்கலாம், நம்ம களத்தில் இறங்கலாம், நேரடியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் எதுக்காக நம்மக்கிட்ட உண்மையை ஒத்துக்கணும்? எதுக்காக அவன் இந்த அளவுக்கு நேராக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு சொல்கிறாங்க, அவன் வேணும்னு தாங்க பண்ணுறான், அவன் வேணும்னு தான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். இப்போ அஞ்சலி அக்காவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அனுவும் சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம இப்போ எது சொன்னாலும் பாட்டிக்கும் அஞ்சலி அக்காவுக்கும் நம்ம பதில் சொல்லவே முடியாது, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, என்னால் தாங்கவே முடியல. ஆனால் இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவன் எல்லாமே என் வாயிலிருந்து உண்மையும் வர வைக்க உங்களால முடியாதுன்னு சொல்றான். ஆனா அப்படி விடவே கூடாது. அவன் வாயாலே அவன் உண்மையை சொல்லணும், சொல்ல வைக்கணும் அப்படின்னு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே வராரு, பயங்கர சந்தோஷமாக வராரு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு மச்சான்னு என்னைய வெறுப்பேற்றுறீங்க. இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா? என் வாயாலியா உண்மையை வர வைக்கணும்னு நினச்சிங்க, எப்படி வரும்னு பாருங்க. இனிமேல் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் 4 பேர் தானே, இனிமேல் டைரெக்டாக களை இறங்கியாச்சு. நான் தான் எல்லாமேன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு மட்டும் நான் பார்க்குறேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ என்ன தெரியுமா நடந்தது? அந்த அபி, ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேரையுமே கூப்பிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ஞாபகம் மறதிலாம் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அவங்கக்கிட்ட போய் எதுக்காக நேராக உண்மையை சொன்னேன்? ஒன்று அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்க வந்தாங்க. அவங்க என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு தானே நினச்சாங்க. உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கங்க, எதுவாக இருந்தாலும் நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாரு. ஐயோ முரளி, என்ன இது இப்படி துணிஞ்சு இப்படி பண்ணிட்ட? எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியே, இது வரைக்கும் நம்ம மறைச்சி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அத்தை, நான் சொல்லிட்டேன்ல, அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம், என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஐயோ, என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நீ இப்படி நேராக அவங்கக்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க.
இனிமே அப்படிதான் அத்தை. எல்லாமே தெரிஞ்சே நடக்கட்டும். எதுக்காக ஒளிவு, மறைவு? அப்புறம் எதுக்காக என் வாயிலேருந்து உண்மைய வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து என்ன போட்டு மிரட்டிட்டு இருக்கணும்? என்னால எல்லாமே பண்ண முடியும். என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். என் வாயிலேருந்து உண்மைய வாங்கணுமா? வாங்கட்டும். எப்படி வாங்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனா பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. ஐய்யய்யோ! இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? நான் தான் காரணம்னு எல்லா உண்மையும் சொல்லி வச்சிருக்கானே! ஐய்யய்யோ! இனிமே வீட்ல ஒரு ஒரு வார்த்தையும் வேற வேற மாதிரில்ல பேசுவாங்க. இப்ப வேற நேரா தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. ஐயோ! இனிமே என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி டென்ஷனா யோசிக்கிறாங்க. ஆனா முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீங்க என்ன நெனச்சாலும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா யோசிச்சுட்டு அங்கருந்து போறாங்க. ஆனா சுந்தரி மட்டும் அப்படியே டென்ஷனா இருக்காங்க. ஐயோ! எல்லாத்தையும் சொல்லிட்டானே! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே!